ஐயா, இப்பதான் ஞாபகம் வருது. தக்காளி இல்ல, பெரிய வெங்காயம் இல்ல. பின்ன எப்படி பண்றது இந்த சமையல? சரி, நாம கடைக்கு போனா இப்ப செட் ஆகாது. பேசாம பூமாரியை போக சொல்லிட வேண்டியதான். பூமாரி, அடியே பூமாரி. பட்டர் பிளை, பட்டர் பிளை, பட்டர் பிளை, பட்டர் பிளை. என்னடி பாட்டு பாடிட்டு நீதான் ஆடிக்கிட்டு வர? அம்மா அம்மா, நான் விளையாட போயிட்டு வரேம்மா. அடியே, எரும மாடு வேற வந்திருக்கா. கொஞ்சமா அறிவு இருக்கட்டி. வீட்டுல இருந்தா நட்டி பாரு, உன் வயசு தெரியல, வயசுக்கு வந்து வீட்டுல இருக்கா. ஆனா நீ இன்னும் பசங்களோட போய் ஆடிட்டு வர. ஆட போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருன்றது. சரி, இரு வரேன். இந்தாடி, கடைக்கு போய் 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 1/4 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வாட்டி. வெங்காயம் சுத்தமா இல்ல வீட்டுல, ஒரு சமையலுமே பண்ண முடியாது. எம்மா, நீங்க சொன்னதாம்மா சரி. என் வயசு பிள்ளைங்கலாம் பெரிய பொண்ணாயி வீட்டுல இருக்காங்க. யாருமே கடைக்கு போறது இல்ல. அதனால நானும் விளையாடாம வீட்டுல இருக்கமா, கடைக்கும் போக மாட்டேன். எப்படி விளக்க மாட்டேன்? கடைக்கு போச்சேன்னா காரணமா சொல்லிக்கிட்டு இருக்க நீயே. போங்கம்மா. பட்டர்ஃப்ளை, 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 பட்டர்ஃப்ளை. ஏண்டி, நான் என்ன வாங்க சொன்னா ஞாபகம் இருக்காட்டி? நீ நாக்க கத்திக்கிட்டே இருக்க. அதாம்மா, கத்தரிக்காவும் அப்புறம் வெங்காயம் தானே. ஏடி, நான் கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட காது இல்ல. கத்தரிக்காய் வெங்காயம் மாட்டி, தக்காளியும் வெங்காயம் சொல்லு. தக்காளி வெங்காயம். சரிம்மா சரி. அதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிறீங்க? தக்காளி 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1/4 கிலோ. அதானம்மா? ஆமா ஆமா. இத சொல்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது எனக்கு. பட்டர்ஃப்ளை பட்டர்வேன் பாட்டு வர பாட்டி. வெந்திச்சா வேகலை, வெந்திச்சா வேகலை, எப்பதான் இந்த சோறு வேகுமா? ச்சே, ஒரே சிறையா இருக்கு. ஆமா, அரிசியே திங்க தானே செய்யறாங்க. சோறு கொஞ்சம் அரைகுறையா வெந்தா என்ன திங்கவா மாட்டாங்க? அப்படியே இருக்கட்டும், கழுதையை இறக்கி வச்சுட்டு குழம்பு தாளிப்போம். ஐயோ, கடுகு இல்லையே. ஏண்டி வள்ளி, அடியே கூமுட்ட வள்ளி, இங்க வாடி. என்னம்மா, பள்ளிக்கடத்தெல்லாம் பிள்ளைங்க நெட்டவள்ளிங்க, நீங்க கூமட்டவள்ளி நீங்க. ஐயோ, இப்ப மட்டும் நீ கடுகு வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோயேன், எண்ணெய் சூடாகி சட்டி வெடிச்சு எண்ணெயெல்லாம் ஏன் மேல தெரிச்சு கருகருத்து போகுண்டி, வீடே தீப்பிடிச்சு போகும். என்னம்மா சொல்றீங்க? என்னால இப்ப கடைக்கு போக முடியாது, நான் விளையாட போறேன். இப்ப மட்டும் நீ வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோயேன், எண்ணெய் சூடாகி சட்டி கருத்தி எண்ணெய் ஏன் மேல தெரிச்சு. ஐயோ அம்மா, சொன்னதே சொல்லி காத்த அறுக்காதீங்க. என்ன உங்களுக்கு இப்ப கடுகு தானே வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன். எப்பப்பா, ஒரு கடுகு வாங்கிட்டு வர சொல்றதுக்கு என்ன பாடுபட வேண்டியது இருக்கு? இந்தாடி, இந்த கூடையை பிடிச்சிட்டு போ. கடுகு வாங்குறதுக்கு எதுக்குமா கூட? ஏண்டி, என்கிட்ட வேற சில்லறை இல்லையேட்டி, என்ன பண்றது? கடையில தான் சில்லறை இருக்குல்லம்மா, இருக்கிற காசை கொடுங்க. பக்கத்து வீட்லயே கடுகு வாங்கி ஒப்பேத்திரலான்னு பார்த்தா எவ்வளவுமே இன்னைக்கு பார்த்து தரமாட்டேங்கிறா. எவ கேட்டாலும் இல்லைன்றா. அதனாலதான் இப்ப கடைக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. இதோ 500 ரூபாய் தருக்குடி, பார்த்து பக்குவமா மிச்சத்தை கொண்டு வரணும், சரியா? ஐயோ 5000 ரூபாய் கொடுத்தவங்களே அமைதியா இருக்காங்க. 500 ரூபாய் கொடுத்துட்டு ஓவரத்தம் பண்றீங்க. அதெல்லாம் நான் பார்த்து கரெக்டா மிச்ச காசை வாங்கிட்டு வந்துருவேன். 100 கடுகு அவ்வளவுதானே? சரிடி, பார்த்து காசு பத்திரம். நீ மட்டும் லேட்டா வந்துட்டேன்னா எண்ணெய் சூடாகி சட்டி கருத்து எண்ணெய் ஏன் மேல தெரிச்சு. ஐயோ ராமா, திரும்பவுமா? நான் ஓடிடுறேன். சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? உப்புன்றப்பதான் ஞாபகம் வருது. தக்காளி வெங்காயம் எல்லாமே எப்படி சமைக்கிறது? அடி சோனி, இங்க வாட்டி. என்ன வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேனா? அவ ஒருத்தி இருக்காளா? எதுக்கு அவளை கூப்பிடாம எப்ப பார்த்தாலும் என்னையே கூப்பிட்டு இருக்கீங்க? ஏன்டி, அவ வீட்டுக்குள்ள இருக்க வேலையெல்லாம் அவ தானே பாத்துட்டு இருக்கா. வெளியே கடத்தருக்கு போயிட்டு வருதுன்னா அந்த ஒரு வேலையை கூட நீ செய்ய மாட்டியோ? சரி, இப்ப என்னதான் செய்யணும் அதையாவது சொல்லுங்க. தோசை தூக்கி வைக்கவும் தக்காளி சட்னி ஊத்துங்கம்மான்னு சொல்ல தெரியுதுல. அப்ப கடையில போய் தக்காளி வாங்கிட்டு வா, இல்ல தேங்காய் சட்னி தான். முடியாது, எனக்கு தக்காளி சட்னி தான் வேணும். சரி, அப்படியே தக்காளியோட சேர்த்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 5 ரூபாய்க்கு மிளகா, அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிக்க. எப்பா பாரு என்னையே கடைக்கு போக சொல்றது. இருடி, இதெல்லாம் தலையில தூக்கிச்சா கொண்டு வருவேன். இந்த கூடையை தூக்கிட்டு போ. இந்தாடி, இந்த கூடையை தூக்கிட்டு போ. எம்மா, நான் சொல்லிட்டேன், மிச்ச காசு எவ்வளவு இருந்தாலும் எனக்கு தான். சரிடி, மிச்ச காசு இருந்தா வச்சுக்க, சரியா? இந்த அடிக்கிற வெயில்ல கடைக்கு போறதுக்கு பேசாம அக்காக்கு பதிலா நானே வயசுக்கு வந்துருக்கலாம் போல. லூசு, என்ன பேசுறேன்னு தெரியாமலே பேசுறது. போட்டி போறேன். பெரிய பிள்ளைன்னு வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் மட்டும் வெயில்ல அலைஞ்சி காக்காச்சியா ஆறேன். என்னடி சோனி, நீ கடைக்கு வந்திருக்க, உங்க அக்கா வரலையா? எங்க அக்கா வயசுக்கு வந்துட்டா நீங்க அம்மா வெளியில விடுறதே இல்ல. இந்த வெயில்ல வெளியில அலையிறதுக்கு பேசாம வயசுக்கே வந்துடலாம் போலாட்டி. ஆமா, அததாங்க நானும் சொன்னேன். எங்க அம்மா தக்காளி சட்னி வேணும்னா கண்டிப்பா நீ தான் போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கடுகு வாங்குறதுக்கெல்லாம் என்ன பாக்குறாங்க டி? எங்க அம்மாக்கு வெங்காயம் இல்லைன்னா சமைக்கவே முடியாதா. என்ன கடைக்கு போன்னு சொல்லிட்டாங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி கொடுங்க. இந்தாம்மா, நீ சொல்றதெல்லாம் போட்டாச்சு. சரிடி, நான் போயிட்டு வரேன். டேய், வீட்ல கொடுத்துட்டு விளையாட வந்தடி. ஓகே. சோனி, நீயும் விளையாட வா. சோறு கொஞ்சம் கறி வச்சு விளையாடலாம். சரிக்கு, இதை கொண்டு வீட்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு என்னம்மா பொண்ணு வேணும்? எனக்கு 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், 5 ரூபாய்க்கு மிளகா கொடுங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொடுங்க. இந்தாம்மா.
ஆமா மிச்ச காசு இருக்கா? மத்ததெல்லாம் சேர்த்து 5 ரூபா மிச்சம் இருக்கு. கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும்னா அந்த 5 ரூபா கொடுத்தா தான் முடியும். அப்ப சரி 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுத்துருங்க. முன்னாடிலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி காசு கிடையாதுல்ல. இப்பத்துல இருந்து காசுதாம்மா, கொண்டு போ. ஏம்மா நீ ரொம்ப நேரமா நிக்கிற, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு கடுகு வேணும், கடுகு. கடுகு இந்த பக்கம் இல்லம்மா, இது இந்த பக்கம்லாம் காய்கறி இருக்கு, அந்த பக்கம் வா. நீங்க போய் எடுத்துட்டு வந்து தாங்க. சரி சரி, இந்தா கடுகு. மொத்தம் 20 ரூபா ஆச்சுமா. 20 ரூபா தானே, என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. ஐயோ காசை தொலைச்சிட்டேன்னு இப்ப என்ன பண்றது? உங்க கடையில ஏதாவது கூட்டி பெருக்கி அள்ளுற வேலை, மாவாட்டுற வேலை இருந்தா கொடுங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு இந்த கடுகை வாங்கிட்டு போறேன். அப்ப சரி, அதோ அந்த இதுல போய் அழுகுன தக்காளி எல்லாம் தூர பறக்கி வச்சுட்டு கடுகு வாங்கிட்டு போ. ஐயோ அழுகுனக்கு தக்காளி ரொம்ப நேரமே, பரவாயில்ல. அம்மா கடுகு இல்லாம போனோம், எண்ணெயில கடுகுக்கு பதிலாக நம்மளை போட்டு தாளிச்சாலும் தாளிச்சிருவாங்க. எப்பாடா ஒரு வழியா அம்மா கேட்ட கடுகு வாங்கிட்டு வந்தாச்சு. டங்கு டங்கு டங்கு. கடைக்கு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, வர்றதுக்கு இவ்வளவு நேரம் மாட்டியாகுது. அட போங்கம்மா, விளையாட போனோம். இதை புடிங்க. ஏன்டி உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னீங்கம்மா. 4 கிலோ கத்திரிக்காய் சொன்னேன்ல. எம்மா நீங்க சொல்லவே இல்லம்மா. இப்படிதான் எல்லாத்தையும் மறந்துகிட்டே இரு. அதான் நீ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தல்ல, எனக்கெல்லாம் தெரியாது. இப்ப கத்திரிக்காயோட வரணும். எம்மா இதெல்லாம் ஃப்ராட் பண்ண, நீங்க ஏமாத்துறீங்க. போடி போ, கத்திரிக்காய் வாங்கிட்டு வா போ. நீ வேற ஆளை பாருங்க, கத்திரிக்காய் இல்லாம குழம்பு வைங்க. நான்லாம் முடியாது. நாம போகும்போது கத்திரிக்காய்னு சொல்ல மறந்துட்டோம். இப்ப ஏமாத்தி போக வைக்கலான்னு பார்த்தா நம்ப மாட்டேக்கால. அடியே கடையில போய் கடுகு வாங்கிட்டு வர சொன்னா என்னப்போ கப்பல் வாங்க போன மாதிரி இவ்வளவு நேரம் கழிச்சு வர? என்னப்போ நான் கடுகு கீழே போட்டுருவேன் சொன்னீங்க, பாத்தீங்களா எப்படி கரெக்டா கொண்டு வந்திருக்கீன்னு. அது சரி, கடுகெல்லாம் கரெக்டா தான் கொண்டு வந்திருக்க. மிச்ச காசு எங்க? ஐயோ கடுகு வாங்குறதுக்கு 20 ரூபாயை யோசிச்சேனா, மிச்சம் 480 ரூபாயை பத்தி யோசிக்கலையே, மாட்டிக்கிட்டேனே. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. இடி நான் பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? மிச்சத்துட்டு எங்கட்டி? போகும்போது ஏதோ ஓவரா பேசிட்டு போனா மிச்சத்தை எங்கட்டி? அம்மாத்து காசு தொலைச்சிட்டேம்மா. என்னது காசு தொலைச்சிட்டே? இரு வர்றேன். இருந்தா தானே வருவீங்க, நான் ஓடிடுறேன். போச்சு போச்சு, ஒரு காசை பத்திரமா கொண்டு வர தெரியல, ஒரு கடைக்கு ஒழுங்கா போயிட்டு வர தெரியல. இவ்வளவு வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் ஏனை கட்டி இழுத்தாய் போதாத. எம்மா யானை கட்டுவாங்கல்ல செங்கிலி, அதை வச்சுதான் உங்களை கட்டி இழுக்க முடியும். கண்களை வச்சுலாம் இழுக்க முடியாது. ஆமா வக்கனே மட்டும் பேசு. நல்லா கடைக்கு போறேன்னு மிச்ச காசு எல்லாம் அமுக்கிட்டு என்னட்டி. ஆஹாஹா நாங்க அப்படி நீங்க மிச்ச காசை வச்சு நாங்க பண்டை வாங்கி சாப்பிட்டாலும் கிழிஞ்சிரும். மிச்ச காசே இல்ல, நீங்க கொடுத்த காசு கரெக்டா இருந்துச்சு. அப்படியா? இருந்திருக்கும். ஆமா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொன்னல, அதையே ஞாபகம் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி. உனக்கு தெரியுமா, உங்களுக்கு இதுவே 5 ரூபா சரியாயிட்டு தெரியுமா? இது வாங்கலாம் கூட எனக்கு காசு இருந்திருக்கும், பண்டை வாங்கி சாப்பிட்டுப்பேன். என்னடி சொல்ற? கருவேப்பிலை கொத்தமல்லியே காசு கொடுத்து வாங்கினியா? எவன்டி எவன்? எந்த கடைக்காரன்னு சொல்லி இப்ப அவனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன். எம்மா அவர்தான் சொன்னாரு, இப்பெல்லாம் இது காசுக்கு தான் கொடுக்குறாங்களா, ஃப்ரீயா தர்றது இல்லையாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கருவேப்பிலை கொத்தமல்லி நான் காசு கொடுத்து வாங்கினா. ஐயோ போச்சு, இப்படி மூளைகட்ட முட்டாளா இருக்கியே. உன்னை பேசாம பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன்டி. ஐயோ அம்மா அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. முதல்ல இதை கொண்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வா போ. ஐயோ அம்மா ஏமா என்ன கேவலப்படுத்துறீங்க? ஒரு 5 ரூபாய்க்காக ஒண்ணு கேவலப்படுத்தலடி, எனக்கு தான் கேவலமா இருக்கு. ஒன்ன போய் பெற்றிருக்கேன் பாரு, கருவேப்பிலை கொத்தமல்லிக்குலாம் காசு கொடுத்து வாங்குறவள போய் பெற்றிருக்கேன் பாரு. எனக்கு தாண்டி கேவலமா இருக்கு. சரிமா நான் போயிடுறேன். கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு காசு கேட்கறானா? காசு எவன் தெரியலையே. என்னடி குடுத்தியா இல்லையா? எங்க கொடுத்தேன்? இதோ என் கையில தான் இருக்கு. அவங்கலாம் வித்த பொருள் வித்ததானா, திருப்பிலாம் வாங்க மாட்டாங்களாம். எங்கடியவே எந்த கடைக்காரன் மட்டும் சொல்லுடி, நான் இன்னைக்கு அவனை போய் ஒரு வழி பண்ணிடுறேன். ஐயோ அம்மா 5 ரூபாய்க்கெல்லாம் சண்டை போடாதீங்கம்மா, அசிங்கமா இருக்கும். ஓஹோ இந்த அம்மா பார்த்தா உனக்கு அசிங்கமா வேற இருக்காட்டி? ஒன்ன பெத்தது எனக்கு தாண்டி அசிங்கம். அம்மா எனக்கு திங்கிறதுக்கு காசு கூட வேண்டாமா, ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுங்களேன். கருவேப்பிலை கொத்தமல்லியே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா உனக்கெல்லாம் காபி வேற ஒரு கேடாடி போடி. சரிம்மா பசிக்கிட்டு கொஞ்சம் பழைய சோறாவது வச்சுட்டாங்கம்மா. கருவேப்பிலை கொத்தமல்லியே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கு சோறு அடி கேக்குது. சோறு? ஐயோ சோறு கிடையாதா? ஒரு மோர் கூட கிடையாது. இடத்த காலி பண்ணி நீ கருவேப்பிலை கொத்தமல்லியே காசு கொடுத்து வாங்கியிருக்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க நேம் கண்டிப்பா சொல்றோம்.